அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் மாசிலாமணி விஸ்வகர்மா சேனல் உங்களை அன்போடு அழைக்கின்றது. இப்போதான் நீங்கள் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுடைய நேம் வருது இல்லைங்களா, அது பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் 3 பெல் வரும். அதில் மேலே இருக்கிற பெல்லை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வரும். என்ன செய்கிறீங்களா? சரி, அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்து அதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்கிறீங்களா? உங்கள் நண்பர்கள்கிட்டையும் உறவினர்கிட்டையும் சொல்லி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவிடந்தை அப்படின்ற ஒரு ஊருங்க. சென்னையில் இருந்து கோவளம் சென்று கோவளத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருவிடந்தை இருக்குது. ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோயில். இந்த கோயில் வந்து மிக மிக பழமை வாய்ந்த கோயில். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில் இது. இதில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாள் இருக்கார். திருமணம் ஆகாமல் தள்ளி போகின்றவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று நித்திய கல்யாண பெருமாளுக்கு மாலை சாத்தி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாலையை கழுத்திலே அணிந்து கோயிலை வலம் வந்து வீட்டுக்கு வர வேண்டும். பிறகு உங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளாகவே திருமணம் நிச்சயமாக நடைபெறும், கண்டிப்பாக நடைபெறும். நீங்கள் இதை ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். நிச்சயமாக இது நடக்குது. நீங்கள் அவ்வாறு திருமணம் நிவர்த்தியான உடனே மறுபடியும் நாம் கோவிலுக்கு சென்று தம்பதியராக இருவரும் சென்று ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாளுக்கும் அன்னைக்கும் 2 மாலைகள் சாத்தி அவர்கள் கொடுக்கக்கூடிய 2 மாலைகளை பெற்று இருவரும் கழுத்திலே அணிந்து கோயிலை வலம் வந்து வீட்டுக்கு செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இங்கே சொல்லப்படுகின்றது. என்ன செய்கிறீங்களா? அந்த கோயிலுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி போக போகிறோம். மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலினுடைய சிறப்புகளை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பட்டாச்சாரியரை கேட்டேன், என்னங்க இந்த கோயிலினுடைய சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்ட்டு. அவரும் இந்த வீடியோவில் பேசியிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நீங்கள் கேளுங்க, அந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாமா? இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்கிறீங்களா?
தேசத்தில் காலவர் என்னும் ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு 360 கன்னிகைகள் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தன. அவர்களுக்கு எப்படி கல்யாணம் செய்து கொடுப்பது என்று அவர் கவலையிட்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டார். அவருடைய பிரார்த்தனைக்கிணங்க பகவான் தினமும் ஒரு பிரம்மச்சாரியாக வந்து 360 நாளைக்கு 360 கன்னிகைகளை மணந்தார். கடைசி நாளன்று எல்லா கன்னிகளும் ஒன்றாக சேர்த்து அகிலவல்லி என்னும் பெயரிட்டு தன்னுடைய இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டார். இங்கே பெருமாள் வராகமூர்த்தியாக சேவை சாதிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசம். திவளும் வெண்மதி போல் திருமுகத் தெருவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின்னாகத் திருப்பதுமறிந்தும் ஆகிலும் ஆசைவிடாளாள். கோளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் என்னிணைந்திருந்தா இடவந்த எந்த பிரானே என்று ஆழ்வார் மங்களாசாசனம். தினம் பெருமாள் கல்யாணம் பண்ணுறதுனால பெருமாளோட கன்னத்துலேயும் தாயாரோட கன்னத்துலேயும் திருஷ்டி போட்டு வச்சு அந்த வடு இருக்கும். பெருமாள் வெளியில் உற்சவ வெளியில் வந்து அவங்களுக்கு அந்த இது தரிசனம் ஆகும். அதே மாதிரி 360 பேர் தினம் பாலிகை கற்றுட்டா 360 குளம் ஒரு காலத்தில் இங்கே இருந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ வந்து எதிர கல்யாணி புஷ்கரணின்னு இருக்குது, கல்யாண தீர்த்தம்னு. இந்த பக்கம் வராக புஷ்கரணி இருக்குது, பின்பக்கம் வராக ரங்கநாத புஷ்கரணி, பின்பக்கம் வராக புஷ்கரணி, இன்னொரு நாச்சியார் புஷ்கரணி, 5-6 புஷ்கரணி இப்போ கூட இருக்குது இன்னும். இங்கே பிரார்த்தனை ஸ்தலம். கல்யாணம் ஆகாதவங்க வந்து இங்கே கல்யாணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி மாலையை வாங்கினு பெருமாள் சாத்தி அதை அந்த பெண்ணோ பிள்ளையோ போய்ட்டுன்னு 9 பிரேஷம் பண்ணி அந்த மாலையை எடுத்துன்னு போய் வீட்டில் பத்திரமா பூஜை ரூமில் வச்சுருந்தா பெருமாளே அந்த மாலை ரூபத்தில் வந்து அந்த கல்யாணத்தை நல்லபடியாக சிறப்பாக நடத்தி வைக்கிறதா ஐதீகம். கல்யாணம் ஆன பிறகு தம்பதிகளாக வந்து அந்த 2 மாலையை வாங்கினு பெருமாள்கிட்ட சாத்தி அதை அவங்க மாலை மாற்றிட்டு பழைய மாலையை கொண்டு ஸ்தலவருஷத்தில் சேர்த்துடணும். அது ஒரு இங்கே நடக்கிற சடங்கு. அதே மாதிரி பெருமாள் வந்து ஆதிசேஷன் மேலே சேஷபத்னி 2 பேரும் இருக்காங்க. ஆதிசேஷன் சேஷபத்னி 2 பேரும் பெருமாளோட திருவடியை தாங்கின்னு இருக்காங்க. பெருமாள் தொடையில் தாயாரை வச்சுருக்க மாதிரி இது அந்த போஸில் இருக்கிறதுனால பெருமாளுக்கு காலை தாங்கின்னு இருக்காங்க. அதனால் இந்த சர்ப்பதோஷம் ராகு கேது நிவர்த்திக்கும் இந்த பிரார்த்தனை ஸ்தலமாக இருக்குது.